ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். நம்ம குரூப் 1 ஒரிஜினல் பேப்பர் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டில் ஜாகிரஃபிக்கான இது போட்டிருந்தேன். லாஸ்ட் இயர் எழுதின இன்டர்வியூ கேண்டிடேட்டோட பேப்பரு, தமிழ் எழுதினவங்களோட பேப்பர் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, எக்கனாமிக்ஸ் போர்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணிக்கிறாங்க, எக்கனாமிக் போர்ஷனுக்கு எந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க, எக்கனாமிக் போர்ஷனை நம்ம எந்த மாதிரி கவர் பண்ணணும், அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்ல போகிறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன். எக்கனாமிக் போர்ஷன் மொத்தமாக 100 மார்க் இருக்கும். 4 10 மார்க்கு, 4 15 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த தேர்ட் பேப்பரில் வெயிட்டேஜ் உள்ள பேப்பர் அப்படின்னா அது எக்கனாமிக்ஸ் தான். எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஸோ இதில் நிறையா டேட்டாஸ் நமக்கு தெரியணும். எக்கனாமிக்ஸில் டேட்டாஸு, ஸ்கீம்ஸு, லேட்டஸ்ட் டேட்டாஸு, ஓல்டு டேட்டாஸு, எக்கனாமிக் லெவலில் எந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துருக்குது, நிதி ஆயோக் ரிப்போர்ட் என்ன, இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்டடு, இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டினில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை அதிகரிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படலாம்? வாட் ஸ்டெப்ஸ் கேன் பி டேக்கன் டு பூஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா? ஓகேங்களா? இது வந்துட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ்னு சொல்ல முடியாது, இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் ஆட் பண்ண முடியாது. இப்போ இந்த போர்ஷன் நம்ம எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்காட்டி நம்ம எந்த அப்ரோச்சஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஜிடிபியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டிங்கன்னா இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன? ஓகேங்களா? அப்போது ஜிடிபியில் நம்ம என்ன எந்த லெவலில் ஜிடிபிலேருந்து, அதாவது பட்ஜெட்டில் நம்மளுக்கு என்ன ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ கொடுக்குறாங்க, இன்னும் நம்ம என்ன மாதிரி கொடுக்கணும், அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு செக்டாருக்கும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் டு சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, மேத்தமெட்டிக்ஸு, ஓகேங்களா, மித்த அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரிக்கு எந்த மாதிரி எந்த மாதிரி ரிசர்ச் கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸுக்கு எந்த மாதிரி ரிசர்ச்சுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதணும். இதுவே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே டெக்னாலஜி ரிலேட்டடாக எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது எக்கனாமிக் போர்ஷனில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்குங்காட்டிங்க இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதிட்டு ஃபைனலாக இன்னும் என்ன பண்ணலாம், வே ஃபார்வர்டில் வந்துட்டிங்கன்னா, இப்போ லைக் எக்ஸாம்பிள் டாப் 5 எக்கனாமிக்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸ், சைனா, ஜப்பானு, இந்தியா, ஜெர்மனி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் இந்த டாப் 5 கண்ட்ரிஸு ரிசர்ச்சுக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது நீங்கள் தெரியலையோ நீங்கள் கண்டிப்பாக இந்த டேட்டாஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எக்கனாமிக் ரிலேட்டடில் எங்கெங்கே கேட்டாலுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா அடுத்த ஒரு 2047க்குள்ளார தேர்டு மிகப்பெரிய 3வது பெரிய எக்கனாமி அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்குமே நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி எழுதலாம். எப்படி அப்படிங்கிற பட்சத்தில் சைனா இந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுப்பான்றாங்க, அமெரிக்கா இந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, மித்த கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணுறப்போ இந்தியாவும் இதை ஃபோக்கஸ் பண்ணி இதில் நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர்றப்போ நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக தேர்ட் லெவல் எக்கனாமிக் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிற பேசிஸில் உங்களோட ஆன்சரை முடிச்சிங்க அப்படின்னா அது வெல் அண்ட் குட்டாக இருக்கும். ஓகேங்களா? எப்போவுமே நான் ஸ்ட்ரக்சரைசேஷன் ஆஃப் ஆன்சரில் நம்ம பசங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்ட்ரடக்ஷனில் என்ன கேட்டிருக்கானோ அதை அட்ரஸ் பண்ணணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை பேஜ்னாச்சும் நீங்கள் எழுதணும். ரிசர்ச்சை பற்றி எழுதணும், டெவலப்மெண்ட் இதனால ஏற்படுற, அதாவது ரிசர்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ரிசர்ச்சை பண்ணிட்டு அதுலேருந்து என்னென்ன சேஞ்சஸ் வரப்போதோ அதான் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயிலை பற்றி தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் இவர் எந்த மாதிரி எழுதிக்கிறார் அப்படின்னா, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஒரு குறிப்பிட்ட துறைகளின் முன்னேற்றத்திற்கு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அவசியம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல இன்ட்ரோவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம எழுதிக்கணும். இப்போ என்னென்னா, இப்போ இதே இன்ட்ரோ எப்படி எழுதிருக்கலாம் அப்படின்னா, இந்தியா 3வது பொருளாதார நாடாக வல்லரசாகவோ இல்லை 3வது பொருளாதார நாடாகவும் போடலாம். இல்லை அப்படின்னா இந்தியா வல்லரசு நாடாக உருவாவதற்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். இது சிம்பிள் இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? சிம்பிளாக முடிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் ஒரு இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்க முடியும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் ஒரு முதுகெலும்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்சியான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக, ஜிடிபி ரிலேட்டடாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் இன்ட்ரடக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த லெவலுக்கு படித்தாவே போதும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன வந்துட்டுனா சொல்லிக்கிறாரு அப்படின்னா, அதிகரிக்கும் நடவடிக்கைகளை வந்துட்டுனா கொள்கை உருவாக்கத்தில் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. நிதி வசதிகளை எந்த மாதிரி வந்துனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு, முன்னுரிமை திட்டங்களை வந்துட்டுனா எந்த மாதிரி கொடுக்கணும், சர்வதேச ஒத்துழைப்புக்கு வந்துட்டுனா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் ஸ்டெப்ஸ் கேன் பி டேக்கன் டு பூஸ்ட். ஓகேங்களா. இப்போ என்னென்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டுனா நீங்கள் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஃபீல்டில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம்னு சொல்லி வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திட்டங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிதி திட்டம் சொல்லிக்கிறாரு. கிரண் கொடுத்துக்கிறாரு. அடல் இன்வெஸ்ட்மெண்ட் மிஷன்ஸு இதெல்லாம் வந்துட்டுனா பேஸ்டான் வந்துட்டுனா திட்டத்தை வந்து ரொம்ப வந்து இந்த கொஸ்டினை விட்டு அவுட் சைடில் வந்துட்டுனா போயிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதனாலையுமே இவங்க நிறையா ஸ்கீம்ஸு இதெல்லாம் வந்துட்டுனா எப்படி கொடுத்ததுக்குமே வந்து இவங்க நல்லா ஸ்கோர் போட்டிருக்காங்க. ஒரு எவாலுவேட்டர் 8 மார்க்கும் இன்னொரு எவாலுவேட்டர் 7.5 போட்டிருக்காரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் விவசாய வரி விதிப்பின் முக்கியத்துவத்தை விளக்குங்கள் மற்றும் அதன் வசூலிக்க ஆதாரமான வாதங்களை பட்டியலிடு. இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு ரீசனே ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் தான். ஓகேங்களா. வேறு எதுவுமே இல்லை. ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் தான் வந்துட்டுனா ரீசனே. ஓகேங்களா. எல்லாருமே என்னென்னா வந்துட்டிங்கன்னா ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டை பற்றி வந்துட்டுனா எல்லாமே பேசியிருப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற திட்டங்கள் எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனால் இங்கே கேட்டுக்கிறது என்னென்னா, விவசாய வரி விதிப்பின் முக்கியத்துவத்தை வந்து விளக்குங்கள். ஓகேங்களா. எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டாக்ஸேஷன் இன் இந்தியா அண்ட் லிஸ்ட் த ஆர்குமெண்ட்ஸ் இன் சப்போர்ட்டிங் ஆஃப் லெவியிங் இட். ஓகேவா. இப்போ என்னென்னா அதை வசூல் இதுக்கு இப்போ என்னென்னா அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு வந்துட்டுனா டேக்ஸஸே கிடையாது ஒரு குறிப்பிட்ட இன்கம் வரைக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸு மீடியம் ஃபார்மர்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டுனா இருக்காது. லார்ஜ் ஃபார்மர்ஸுக்கு மட்டும் தான் இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி வந்துட்டுனா வசூலிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் இருக்கிற டோட்டலாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் அப்ரோச்சஸே பண்ண முடியும். இப்போ அக்ரிகல்ச்சரில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். அக்ரிகல்ச்சரில் என்னென்ன கவர்மெண்ட் மெஷர்ஸ் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியணும். டாக்ஸேஷனில் என்னென்ன மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா தான் இந்த 3 டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸ் எழுத முடியும். பெஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஆஃப் பேஜ் வந்ததில் 1 பேஜுக்கு வந்து வந்துட்டிங்கன்னா இதோட பேசிக் ஸ்டேட்டிக் வந்துட்டுனா போர்ஷனை அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ்டு போர்ஷனான நீங்கள் வரியை பற்றி வந்துன்னா டாக்ஸேஷன் வரி இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் மெசர்ஸ் டேக்கெட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்துட்டுனா வே ஃபார்வர்டில் நீங்கள் என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் அப்ரோச்சஸ் பண்ணோம். ஓகேங்களா. இப்படி அப்ரோச்சஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் கிடையாது. பட் ஆனால் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். வறுமை கோடு என்ன, பல பரிமாண வறுமை கோடு என்ன, பாவர்ட்டி இண்டெக்ஸ் அண்ட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம சோசியல் இஷ்யூஸில் பாவர்ட்டியில் படிச்சிருப்போம். ஓகேங்களா. அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஸ்கீம்ஸு திட்டங்கள் சட்டங்கள் என்ன இருக்குது அதுக்கப்புறம் தான் வறுமை கோடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எழுதிக்கணும். ஹிஸ்டாரிக்கல் ரீதியாக வந்துட்டுனா எந்த மாதிரி வறுமை வந்து இது ஒன்று இருக்குது. லேட்டஸ்ட்டாக 2011 சென்செக்ஸ் அப்படியே வந்து வறுமை எவ்வளோ குறைஞ்சிருக்குது. இதில் இருந்தீங்கன்னா போதும். ஓகேங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து அட்வான்ஸ்டு. ஓகேங்களா. இது இண்டெக்ஸ் பேஸ் பண்ணல அதில் வந்து வந்துட்டுனா எந்த மாதிரி இருக்குது, இப்போ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் எந்த மாதிரி பொசிஷன் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாவே போதும். இதுலையுமே இவருமே நல்லா தான் அப்ரோச் பண்ணியிருப்பாரு. மக்களின் வறுமை நிலையாக அளவிடுவதற்கான அளவுகோல்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் வறுமை கோடு அளவிடுவதற்கான குழுக்கள் வந்து போட்டார். எவ்வளோன்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாரு. பல பரிமாண வறுமை கோடுனா என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்குது. அளவுகோல் தான் என்னென்ன அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்குது, எந்தெந்த மாநிலங்களில் வந்து இருக்குது, எது வந்து இதோட கூட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தான் கொடுத்துருக்காரு. இதில் வந்து ஒருத்தர் வந்து 6 மார்க் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் வந்து 3 மார்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஒருத்தர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காரு, இன்னொருத்தர் வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்தியாவின் போக்குவரத்து துறையில் கரிம நீக்கம் பற்றி ஆராய்க. இது என்னன்னா எக்ஸாம் இந்த டீகார்பனைசிங் ஆஃப் இந்தியாஸ் டிரான்ஸ்போர்ட் செக்டர். இப்போ ஒன்றுமே இதில் சிம்பிள் கொஸ்டின் டேரெக்டாக கேட்டு விட்டாங்க. ஓகேங்களா. டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் ஈவியோட பயன்பாடை பற்றி தான் நீங்கள் ஹெவியாக எழுதணும். ஓகேங்களா. எப்படியெல்லாம் வந்து நீங்கள் இது குறைக்க போகிறீங்க, எப்படியெல்லாம் வந்து இதில் வந்து கார்பனைசிங் வந்து குறைக்க போகிறீங்க அப்படிங்கிறதா இருக்குது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பேருந்து அப்படியே மாத்திரதை வந்து எழுதிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா கார்பன்ஸ் வந்து வெஹிக்கிள்ஸ் உற்பத்திலையுமே கார்பன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதில் எல்லாத்துலேயுமே கார்பன் எமிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் இந்த மாதிரி மல்டி அப்ரோச்சஸில் எழுதிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நல்ல ஆன்சர் கிடைக்கும். இப்போ எல்லாருமே என்ன பேஸ் பண்ணி எழுதுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் பெட்ரோல் டீசல் பேஸ் பண்ண வண்டியை தூக்கிட்டு எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே ஆன்சர் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படி எழுதக்கூடாது. இந்த கொஸ்டினுக்கு வந்து வந்துட்டிங்கன்னா கார்பன் எமிஷன் போக்குவரத்துன்னு சொல்லிட்டாங்க. போக்குவரத்து அப்படின்னா வந்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லா விதத்துலையும் யோசிக்கணும். ஓகேங்களா. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி வந்து லேண்ட் இது ரோடு மட்டும் கிடையாது. ட்ரெயின் இருக்குது,
ஃப்ளைட் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டுனா நீர்வழி போக்குவரத்து, லோக்கல் போக்குவரத்து. இந்த 5 இதுலேயுமே வந்துட்டுனா எப்படி கார்பனைசேஷன் எமிஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ட்ரெயினில் வந்துட்டுனா நிலக்கரி அதிகமாக யூஸ் பண்ணுறது வருவாங்க. நம்ம இதில் ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் பெட்ரோல் அண்ட் டீசலு, ஆகாய விமானத்தில் வந்துட்டுனா பெட்ரோல் இன்ஜின் இது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னது இது விமான ஆயில் சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கப்பலில் வந்துட்டுனா எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் எப்படி மாற்றலாம். இப்போ வந்துட்டுனா கப்பல் இருக்கிறது வந்து அணு ரியாக்டர்ஸ் வந்து இருக்குல்ல, அட்டாமிக் ரியாக்டர்ஸ், அதை வச்சு கொண்டு போகலாம். எலக்ட்ரிசிட்டி வந்துட்டுனா கொண்டு போகிறதுக்கு வந்துட்டுனா எந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து கார்பன் எமிஷன்ஸ் வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி பேசிஸில் இந்த ஒரு எல்லா இதுலேயும் வந்துட்டுனா அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது வந்து வரும். ஓகேங்களா. இதுலேயுமே வந்து ஓரளவுக்கு அந்த மற்ற எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. இதில் வந்து எந்த மாதிரி இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க. இது 2 பேருமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஸ்கீம்ஸ் அதிகமாக கொடுத்தாங்காட்டி 8 போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது நல்ல ஸ்கோர் தான். ஓகேங்களா. இந்தியாவின் சுற்றுச்சூழல் கொள்கை பற்றி வந்து குறிப்பை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுங்க. ரைட் நோட் ஆன் இந்தியன் என்விரான்மெண்டல் பாலிசி. ஓகேங்களா. என்விரான்மெண்டல் பாலிசி வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்தால் இது அப்படியே டேரக்ட் கொஸ்டின். ஓகேங்களா. சுற்றுச்சூழல் பாலிசி வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஸோ இதுக்கு வந்து ஒருத்தர் 5 மார்க், இன்னொருத்தர் வந்து 6 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ 15 மார்க் கொஸ்டின்ஸு. 15 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துட்டுனா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் பாதுகாப்பு செலவினங்களை போக்குகளை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் த ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியாஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வைடர் நாலேஜஸ் இருக்கணும் அப்படின்னு தான் இந்த கொஸ்டின் நீங்கள் அப்ரோச் சோர்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம 5 இயர்ஸ் பிளான்ஸ் படிச்சிருப்போம். அதுக்கடுத்து வந்து எக்கனாமிக்கில் சேஞ்சஸ் படிச்சிருப்போம். 1991 வந்துட்டுனா இப்போ எக்கனாமிக்ஸ் பாலிசி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் வச்சு டிஃபென்ஸ் செக்டர் யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து 48 ஒரு போர் வந்திருக்கும், 61 ஒரு போர் வந்திருக்கும், 70 சம்திங்கில் ஒரு போர், 71 வந்துட்டுனா ஒரு போர் வந்திருக்கும், நெக்ஸ்ட் கார்கில் வார். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி டிஃபென்ஸில் எந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் போச்சு, அதுக்கப்புறம் 1991 பாலிசிக்கு அப்புறம் வந்துட்டுனா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரங்காட்டி டிஃபென்ஸ் செக்டரில் வந்து எந்தெந்த செக்டரில் வந்துட்டுனா அலோவ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த செக்டரில் வந்துட்டுனா இன்கம் ஜென்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, எந்தெந்த செக்டரில் வந்து டிஃபென்ஸுக்கான ப்ரொக்யூர்மெண்ட் அதிகமாக இருக்குது, இறக்குமதியில் வந்துட்டுனா எந்த நாட்டிலேருந்து நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம், நம்மளே வந்துட்டுனா வெப்பன்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக எங்கெங்கெல்லாம் வந்துட்டுனா நம்ம யூனிட் போட்டிருக்கோம். இது எல்லாம் பேஸ் பண்ணி எழுதிருந்தீங்கன்னாவே இந்த கொஸ்டினுக்கு வந்து நல்லா எழுதியிருந்திருக்கலாம். இதில் வந்து இவர் அப்ரோச் பண்ணிக்கிறது உணவு பாதுகாப்பு, அறிவியல் துறை பாதுகாப்பு, விண்வெளி பாதுகாப்பு, கல்வி பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, வெளியுறவு பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு, இந்த மாதிரி அணுசக்தி பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டுனா போட்டிருக்கிறாரு. இதில் வந்து ஒருத்தனா கொடுத்துருக்காரு. இதில் ஒருத்தர் வந்து 12 மார்க், இன்னொருத்தர் வந்துட்டுனா 0 மார்க் போட்டிருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் வந்துட்டுனா இந்த கொஸ்டினுக்கு வந்து 0 மார்க் தான் வந்துட்டுனா ஆப்டாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வந்துட்டுனா போயிட்டார். ஓகேங்களா. ஸோ டிஃபென்ஸ் செக்டரோட வந்து வளர்ச்சி ஃப்ரம் சுதந்திரம் டு 2024 வரைக்கும் எழுதியிருந்தாவே இதுக்கு நல்ல ஸ்கோர் வந்துட்டுனா கிடச்சிருந்துருக்கும். ஆனால் வந்து இவங்க எழுதுறது வந்து வைடராக எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேறு மாதிரி எழுதியிருக்காங்க. வேறு மாதிரி எழுதுங்காட்டி ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை ஆகல, இன்னொருத்தர் வந்து 12 மார்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கரெக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒருத்தர் 12 மார்க் போட்டாலும் இப்போ நம்மளுக்கு ஆவரேஜாக அந்த கொஸ்டினில் 6 மார்க் கிடச்சிச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டுனா இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரியின் சமீபகால வளர்ச்சியை மதிப்பிடுக. அவ்வளோதான். ஜிஎஸ்டி பற்றி பேசிக்ஸ் வந்துட்டுனா முதல்ல குடிச்சிட்டு ஒரு பேஜுக்கு. அதுக்கடுத்து இப்போ சமீபத்தில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா, என்னென்ன குழு, எத்தனாவது கூட்டம் நடந்துட்டு இருக்குது, இப்போ கூட ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. அன்னபூர்ணா ஹோட்டல் முதலாளி வந்து கோயம்புத்தூரில் நடந்த மீட்டிங்கில் வந்து கேட்ட கொஸ்டினுக்காக வந்து இஷ்யூஸ் போயிட்டு இருக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு மீட்டிங்ஸு லேட்டஸ்ட்டாக நடந்த ஜிஎஸ்டி மீட்டிங்கில் என்னென்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, எந்தெந்த இதுக்கு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, எந்தெந்த இதுக்கு வரி சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதினீங்கன்னா அந்த கொஸ்டின் நல்ல ஆன்சராக இருக்கும். இதில் இவர் எழுதுறதுக்கு வந்து 8 மார்க்கும், இன்னொருத்தர் வந்து 5 மார்க்கும் போட்டிருக்காங்க. இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் சமீபத்தில் வளர்ச்சியை சிலவற்றை எழுதுக. அவ்வளோதான். என்னென்ன ரீசெண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜென்சஸ் பற்றி வந்து எடுத்து எழுதியிருந்திருக்கணும். வெப்சைட் இட்கோ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் பற்றி எழுதிட்டு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் அப்புக்கான இனோவேட்டிவ் பார்க் வந்துட்டுனா உருவாக்கிட்டு இருக்காங்க. செசிலே வந்துட்டுனா டாக்ஸஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிசிட்டிஸ் வந்துட்டுனா இது டைப் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிஸுக்கு வந்து வந்துட்டுங்கன்னா சப்போர்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்துட்டுனா ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து நல்ல ஆன்சராக இருக்கும். பட் பேசிக்காக 1 பேஜ் எழுதிட்டு இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டுனா இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் விவசாய வளர்ச்சியில் உலக வர்த்தக வங்கியின் பங்கை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்ய. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். WTOவோட வந்துட்டுனா கான்ட்ரிபியூஷன் டுவர்ஸ் இந்தியா என்ன விவசாயம் பாருங்கள். விவசாயம் சார்ந்து 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே என்னென்னா நான் எப்போவுமே அதை சொல்லுவேன். ஓகேங்களா. கொஸ்டின் எப்போவுமே வந்து நியூஸ் பேப்பரோட பேக்ரவுண்டில் இருந்தால் செட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நியூஸ் பேப்பரில் எந்த நியூஸ் வந்து ஹாட் டாப்பிக்காக வருதோ அந்த ஹாட் டாப்பிக்கோட பேக்ரவுண்ட் தான் வந்துட்டுனா கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக டெய்லி வந்துட்டுனா நியூஸ் பேப்பரோட பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு கொஸ்டின் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். யாருமே எடுத்து எழுதுறதில்ல. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ரெகுலராக எழுதிட்டு இருக்காரு. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. குரூப் 1 மெயின்ஸ் ஆகட்டும், குரூப் 2 மெயின்ஸ் ஆகட்டும்,
ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்ல போஸ்ட் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணப்படும். இதில் வந்து கிரிட்டிக்கலி அனாலிசிஸ் சொல்லிக்கிறாங்க. இப்போ WTOவில் வந்து இருக்கிறது வந்து கிரீன் பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ் இந்த மாதிரி வந்து வேரியேஷன்ஸ் பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டாக்ஸேஷன்ஸ் மெத்தட்ஸ் வந்து தான் இருக்கும். சப்சிடியில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் என்னென்ன குறைகள் இருக்குது, இந்தியாவுக்கு இது ஏன் அடாப்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதினீங்கன்னாவே இந்த கொஸ்டின்ஸ் செம்ம ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிருக்கணும். பட் ஆனால் வந்து இவர் வேறு மாதிரி எழுதிக்கிறாரு. டேரெக்டாக வந்து வந்துட்டிங்கன்னா WTO பற்றி வந்து அப்ரோச் பண்ணிக்கிறாரு. WTO இந்திய உலக வர்த்தக அமைப்பில் வந்து என்னென்ன வந்து எந்த மாதிரி செட்டப்ஸை வந்து இது பண்ணிக்கிறாங்க. அந்த க்ரீன் பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணல. ஸோ கொஞ்சமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகல. 8 மார்க்கு 4 மார்க் போட்டிருக்காங்க. ஒருத்தர் 8 மார்க்கு, இன்னொருத்தர் 4 மார்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் குறைந்த பெண் தொழிலாளர்களின் பங்கேற்புக்கான காரணங்களை பட்டியலிடுது. இது ரொம்ப இது ரெகுலராக கேட்குற கொஸ்டின். ஓகேங்களா? எப்பவுமே வந்து வந்துட்டிங்கன்னா இதில் ரெகுலராக பெண்கள் அப்படின்னாவே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் வந்துடும், எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்துடும், பொலிட்டிக்கல் வந்து அவங்களோட வந்து திறமை பற்றி வரும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அவங்களோட இது வரும். நெக்ஸ்ட்டு நீதித்துறையில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன்ஸ் வரும், அரசியல் அவங்களோட பார்ட்டிசிபேஷன். இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் பெண்களுக்கான கொஸ்டின்ஸ் வரும். இதில் நீங்கள் பெண்களுக்கான கொஸ்டின் இப்போ நான் சொன்ன ஏரியாவிலேருந்து வந்து ஸ்கீம்ஸு, சட்டங்கள், திட்டங்கள் எல்லாத்தையும் படிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அப்ரோச் பண்ணிடலாம். வேலை வாய்ப்பில் வந்து உங்களோட பங்கேற்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறக்காக சில டேட்டாஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கணும். ஒரு டேட்டாஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிறாரு. எந்த அறிக்கைன்னு சொல்லிக்கிறாரு. இதில் வந்து சமூக காரணங்கள் கொடுத்துக்கிறாரு, அரசியல் காரணங்கள், பொருளாதார காரணங்கள் கொடுத்துக்கிறாரு. என்னென்னா ஒரு கோட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டினில். இந்த கோட்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து கொடுத்துட்ருக்கூடாது. என்னென்ன ஸ்கீம்ஸு, சட்டங்கள், திட்டங்கள் எந்த மாதிரி முன்னெடுப்படுத்திருக்காங்க கொடுத்துருந்தா போதும். இதில் வந்து ஒருத்தர் வந்து வந்துட்டிங்கன்னா 9 மார்க்கு, இன்னொருத்தர் வந்து 7 மார்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கால்குலேஷன் பண்ணி வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எக்கனாமிக்ஸுக்கான இதை வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ எக்கனாமிக்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பேசிக் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே போய் எழுதிடலாம். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சப்ஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ் சப்ஜெக்ட். ஓகேங்களா? நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப் டு டேட் இருக்கணும். அப் டு டேட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இது பண்ணணும். இப்போ நீங்கள் பட்ஜெட்டை வந்து தெளிவாக பார்க்கணும். இந்தியா, தமிழ்நாடு ப்ளஸ் வந்து வந்துட்டிங்கன்னா எக்கனாமிக் சர்வே. ஓகேங்களா? அது வந்து இந்தியாவோடது ரிலீஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் எல்லாத்தையும் டேட்டாஸ் வந்து கொடுத்துடலாம். 2011 சென்செக்ஸ் இது எல்லாமே டேட்டா பர்பஸ்க்கு வந்து கொடுக்கணும். சில இதில் வந்து வந்துட்டிங்கன்னா அனாலிட்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த சப்ஜெக்டை சூப்பராக எழுதலாம். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, இதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது, இஷ்யூலேருந்து எந்த மாதிரி சொல்யூஷன் எடுக்கிறோம், இந்த மாதிரி மட்டும் தான் யோசிக்கணும். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும், அக்ரிகல்ச்சர் செகண்ட் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ் வந்து அடுத்து இருக்கும், சர்வீஸ் வந்து அடுத்து இருக்கும். அந்த சிலபஸ் நான் இப்போ நான் சொல்கிறது வந்து சிலபஸில் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்வான்ஸ்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து பிரிச்சிருக்கும். இந்த ஏரியாவில் இந்த அப்ரோச்சஸில் படிச்சிங்கனாவே போதும். ஓகேங்களா? நான் சொல்கிறதா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸு, டேட்டாஸு, ஸ்கீம்ஸு, லேட்டஸ்ட் வந்து இனிஷியேட்டிவ்ஸு, பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே இதை மட்டும் தெளிவாக படிச்சிங்கனாவே எக்கனாமிக்ஸில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் இப்படி வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு இது ஒன்று தான் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் மேலும் உங்களுக்கு மெயின்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது, என்ன பண்ணுறது, இதை பற்றி டவுட் இதெல்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கூட நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்புங்க. உங்களை பர்சனலாக கூட வந்து மென்டர்ஷிப் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கிலீஷ், தமிழ் எந்த இதில் எழுதினாலும் வந்து உங்களுக்கு பர்சனலாக மென்டர்ஷிப் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து நான் ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த லெவலில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் வருங்கிறத சொல்லியிருப்பேன். இது எல்லாமே நான் இப்போ காமிக்கிறது ஒரிஜினல் பேப்பர் தான் நான் காட்டிட்டு இருப்பேன். நான் சும்மா இவங்க வந்து நம்ம இன்ஸ்டியூட்ஸில் எழுத பேப்பரோ இதெல்லாம் வந்து நான் காட்டல. எல்லாமே ஒரிஜினல் பேப்பர் தான் நான் காட்டிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. பர்சனல் மென்டர்ஷிப் வேணுங்கிறவங்க வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்தடுத்த சீரிஸில் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டை பற்றி வந்து நம்ம பேசுவோம். கீப் சப்போர்ட். ஓகேங்களா? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.